அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட ஜெபம் கேளும் தகப்பனே, மன மகிழ்ச்சியான இந்த காலை ஆராதனையிலே உங்களுடைய சமூகத்திலே வரும்படி பாராட்டின கிருபைக்கு இரக்கத்திற்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வர தடைப்பட்ட பிள்ளைகளுடைய தடைகளை நீக்கி கொண்டு வந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. தொடக்க முதல் முடியும் வரை உடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஆராதனை நடக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எல்லா துதியும் கனமும் மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆண்டவர் மீட்பரும் ரட்சகருமாகிய இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். தொழுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி 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 வெற்றி. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். ஒரு தோரை கையில் எடுத்து, ஒரு தோரை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன், நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார், இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டார். பாவங்கள் போக்கிவிட்டார், இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன், சுகமானேன், நான் சுகமானேன், சுகமானேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவினிலே என் நேச
நேசர் வரப்போகிறார். மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார், கரம் பிடித்து அழைத்து செல்வார். இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார், இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி 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 வெற்றி. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மீது நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. Praise the Lord. ஆண்டவருடைய கிருபை என்றும் உள்ளது. Praise the Lord. ஆகையால் சோர்ந்து போகாதிருங்கள், பயப்படாதிருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சங்கீதம் 48:9 தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய கிருபையை எங்க சிந்திக்கிறாங்களா? ஆலயத்தின் நடுவில் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நான் தனிப்பட்ட முறையில் நான் சிந்திக்கல, எல்லாரும் சேர்ந்து நாங்கள் சிந்திக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்ப வருகிற பிள்ளைகள், சபைக்கு வருகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரு மாற்றத்தை கண்ட கர்த்தர் கொண்டு வருவார் நிச்சயமாக. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய விசுவாசம் பெரிதாக இருக்கிறது. ஏன்னா வேதம் அப்படித்தான் சொல்கிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. ஆகையால் தேவனே, உமது ஆலயத்தின் நடுவே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஆலயத்திலே வந்து உம்முடைய நீங்கள் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த கிருபை தான் நமக்கு மாறாத காரியத்தை, நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிற கிருபை, விசுவாசத்திலே இன்னும் வல்லமையாக கிரியை செய்யக்கூடிய கிருபை, மனம் திரும்புதலுக்குரிய கிருபை, பாவ மன்னிப்புக்குரிய கிருபை, நம்முடைய மீட்புக்கு, நமக்கு நம்முடைய விடுதலைக்கு கிருபை நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஆகையால் தான் ஆலயத்திலே வரும்பொழுது ஆண்டுடைய கிருபையை நாம் சிந்திக்கும் பொழுது, ஏனென்று சொன்னால் தகுதி இல்லாதவர்களை, பிரைஸ் தி லார்ட், தகுதி இல்லாதவர்களை தேவன் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து சபையை கொண்டு வரும் பொழுது அவர்களுக்கு வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக கிருபையை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏனென்றால் 2 அல்லது 3 பேருடைய நாமத்திலே கூடி வரும் பொழுது நான் உங்கள் மத்தியிலே வருவேன் என்று சொன்னார். அவருடைய நாமத்திலே கூடி வரும் பொழுது, உலக பிரகாரமாக அல்ல, சபையிலே ஆலயத்திலே அவருடைய நாமத்திலே நாமத்தினாலே கூடி வரும் பொழுது ஆண்டவர் நம்முடைய தகுதி அல்ல, நம்முடைய திறமை அல்ல, அவருடைய தகுதி, அவர் வைத்திருக்கிற வல்லமை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கிரியை செய்யும். அதனால்தான் கிருபை என்பது தம்முடைய பிள்ளைகளுக்கு தாம் தெரிந்து கொண்ட முன் தெரிந்து கொண்ட அழைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவன் கிருபையை ஈவாக கொடுக்கிறார். நம்முடைய மாற்றம், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மாறுவது, முன்னேறுவது தேவனுக்குள்
அது எதை வைத்து இருக்கிறது என்று சொன்னால், தேவன் நம்மை ரொம்ப நேசிக்கிறார், நம் மீது அன்பு வைத்திருக்கிறார், கிருபையை அதிகமாக கொடுக்கிறார் என்று அர்த்தம். அந்த கிருபை தான் நம்ம இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறது, மேன்மையான வாழ்க்கைக்குள் கொண்டு வந்திருக்கிறது. உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஆனால் கர்த்தர் நமக்கு அந்த மேன்மையான வாழ்க்கையிலே நம்மை நடத்தும்படி, பரிசுத்தத்திலே நடத்தும்படி, ஹல்லேலூயா, பூமியில் உள்ளவர்களுக்கு ஒரு வித்தியாசம் மாத்திரமல்ல, பூமிக்குரியவர்களாக அல்ல, ஒரு வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகளாக நடத்தும்படியாகத்தான் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபையை கொடுக்கிறார். ஆகையால் தான் நம்மால் ஒன்று முடியாது, தேவன் கொடுக்கிற அந்த கிருபையை வைத்துதான் சகலம் நமக்கு செய்கிறார். ஆகையால் தான் தேவனே உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆலயத்தில் வந்த பிறகு நம்ம எதை சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டுமா? அவருடைய கிருபை. கடந்து வந்த பாதையிலே அவர் நமக்கு செய்த உதவியை நினைத்து, அந்த கிருபையை நினைத்து, அந்த கிருபை நமக்கு என்னெல்லாம் செய்யும், எப்படிலாம் உதவி பண்ணுகிறது. உலக பிரகாரமாக தகுதி உள்ளவர்கள் வேறு, உலக பிரகாரமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வேறு, ஒன்றும் இல்லாதவர்களை அழைத்து தம்முடைய கிருபையை கொடுத்து அவர்களை சகல விதத்திலும் மேன்மைப்படுத்தி வருகிறாரே, அவருக்கு கோடாகோடி கோடாகோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 14ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். இந்த தேவன், ஹல்லேலூயா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இந்த தேவன் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், நம்முடைய மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். நமக்கு பிறந்ததிலிருந்து கடைசி வரையிலும் நம்மை நடத்தும்படியாக கிருபையை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அந்த கிருபை மாறாது. ஹல்லேலூயா. ஆகையால் எனக்கு அன்பானவர்களே, கிருபையை பெற்ற மனிதர்களை தேவன் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, சங்கீதம் 89:20 என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன், என் கை அவனோடு உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும், சத்ரு அவனை நெருங்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதும் இல்லை, அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன், என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனை, ஒரு மனுஷியை ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் பொழுது அவர் வெறுமையாக தெரிந்து கொள்வதே கிடையாது. எப்படி என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன்னு சொன்னார். நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கண்டுபிடித்திருக்கிறார். நம்முடைய ஜாதி, குலம், சமுதாயத்தில், குடும்பத்தில் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவர்கள் அல்ல, தேவனே. அல்லேலூயா. கர்த்தர் சீயோனிலே வாசம் பண்ணுகிற தேவன், பிதாவானவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாராம். அல்லேலூயா. அந்த தெரிந்து கொண்ட நோக்கம் என்னன்னாக்க, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில வெற்றியோடு வாழ, ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக வாழ அவர் கிருபை பாராட்டுகிறாராம். அந்த கிருபை தான் நமக்கு எல்லாவற்றையும் கொண்டு வருகிறதா. ஆகையால் என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை கண்டுபிடிக்கிறது மாத்திரமல்ல, தெரிந்து கொள்வது மாத்திரமல்ல, அவர் அபிஷேகத்தை நமக்கு கொடுக்கிறாராம். ஆவியை கொடுப்பது வேறு, அபிஷேகம் பண்ணப்படுகிறது வேறு. பிரைஸ் தி லார்ட். நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பிரதிஷ்டை பண்ணுகிறாராம். ஹல்லேலூயா. அப்படி பிரதிஷ்டை பண்ணும்போது தான் அவர் சில வாக்குத்தத்தங்களை அப்படியே கொடுக்கிறாரு. 24ஆம் வசனம் சொல்றார், என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும்.
என் நாமத்தினால் அவன் கொண்டு உயரும். அப்ப ஆண்டவருடைய உண்மையும் கிருபையும் யாருக்கு கிடைக்கும்? அவருடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கும். பாவியான மனிதர்களுடைய வாழ்க்கையில அவர்களை அழைத்து, உண்மை இல்லாதவர்களை அழைத்து கிருபையை கொடுப்பது மாத்திரமல்ல, அந்த கிருபை தான் உண்மையும் கிருபையும் நமக்கு கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகையால் தான் வேதம் சொல்கிறது, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஹல்லேலூயா. அவரே பலத்தை கொடுக்கிறார், பரலோகத்திலிருந்து பலத்தை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தாம் தெரிந்து கொண்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பரலோகத்திலிருந்தே நமக்கு, சீயோனிலிருந்தே நம்மை ஆசீர்வதிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பரலோகத்திலிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அந்த பரலோகத்தினுடைய கிருபை தான் நம்மை தகுதிப்படுத்துகிறது, நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கிற காரியங்களை செய்கிறது அந்த கிருபை தான். எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும், சமுதாயத்திலே எவ்வளவு புறக்கணிக்கப்பட்ட மக்களாக இருந்தாலும், அவர்களை தெரிந்து கொண்டு அவர்களை தம்முடைய கிருபையினாலே அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறார். தம்முடைய கிருபையினாலே ரட்சிப்பை கொடுக்கிறார். தம்முடைய கிருபையினாலே அவர்களை ஆசீர்வதிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகையால் எனக்கு அன்பானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, அவருடைய உண்மை, தேவனுடைய உண்மை கிருபையை நமக்கு கொடுக்கிறாராம். ஹல்லேலூயா. அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலதுகரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சமுத்திரத்தின் மேலும் அவன் வலதுகரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுப்பாராம். ஹல்லேலூயா. நீங்கள் சொன்னால் அது நடக்கும். அந்த கிருபை உங்களுக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவான். நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனுமாக்குவேன். ஹல்லேலூயா. பூமியில சொல்றாரு, நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனுமாக்குவேன். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் இன்றைக்கு இந்த உலகத்தில் உயர்ந்து இருக்கிறாங்க, அதிகமா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. செல்வ சீமானாக இருக்கிறாங்க, எல்லாவற்றிலும் உயர்ந்து இருக்கிறாங்க. இன்றைக்கு உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட காரியங்கள் தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட எல்லா மனிதருக்குள் உயர்ந்தவர்கள், சமுத்திரத்தின் மீதும் ஆறுகள் மீதும் ஆளுகை செய்யக்கூடியவர்கள். பிரைஸ் தி லார்ட். என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன், என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். இப்ப வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கு இருக்குமா? அவர் காத்துக்கொள்வார் அந்த கிருபையை. பிரைஸ் தி லார்ட். அந்த சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும் அவன் ராஜசனம் வானங்குள்ள மட்டும் நிலைத்திருக்கவும் செய்வேன். பிரைஸ் தி லார்ட். என் கிருபை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன். அப்ப ஆண்டவருடைய கிருபை இல்லை என்று சொன்னால் நமக்கு ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. கிருபை என்றவரே, கிருபை என்று சொல்லும்போது அது இயேசு தான். கிரேஸ், கிருபை, காருண்யம். பிரைஸ் தி லார்ட். அவருடைய காருண்யம் நம்மை பெரியவனாக மாற்றும். அந்த கிருபை தான் மாற்றுமா, அந்த கிருபை தான் உதவி செய்யும். எல்லாராலும் சமுதாயத்திலே நாம் எல்லாராலும் கைவிடப்பட்டாலும், எல்லாரும் ஒதுக்கி தள்ளினாலும் அந்த கிருபை நமக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. எவ்வளோ பார்க்குறோம், நம்ம கடந்து வந்த பாதையில் பார்க்குறோம், எத்தனையோ பேரை பார்க்கிறோம். என்னதான் தள்ளப்பட்டாலும், என்னதான் ஒதுக்கப்பட்டாலும் அவருடைய கிருபை மாறாமல் இருக்கிறது. யாருக்கு? நமக்கு. நம் ஒவ்வொருவருக்கும் அவர் கிருபை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால் அந்த அவருடைய கிருபை என்னாலும் மாறாது.
வேதம் சொல்கிறது, சங்கீதம் 90:12-15, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தரும். அல்லேலூயா. நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தரும். நாட்களை எங்களுக்கு போதித்தரும். நாம் கடந்து வர பாதையில் நம்முடைய நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அல்லேலூயா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர். அப்போ நம்மை நடத்தும்படி ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுறோம்? கேட்குறோமா? நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு காண்பித்தரும். அப்போ எங்களுடைய நாட்கள் எதற்கு எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தீரோ, எதற்கு கிருபையை கொடுத்தீரோ, அதை நாங்கள் காத்து கொள்ளும்படி, அது எங்களை விட்டு விலகாதபடி வேதம் என்ன சொல்வது? என் கிருபை உனக்கு போதும் சொன்னது. அல்லேலூயா. அப்ப கிருபை நம்மை விட்டு போகாதபடி, அந்த கிருபை நம்மை காத்து கொள்ளும்படியாக ஞான இருதயம் உள்ள காரியத்தை எங்களுக்கு கொடுப்பா, போதித்தருளும். அல்லேலூயா. அப்பதான் கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். 15ஆம் வசனம் சொல்கிறது, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். எங்களை சிறுமைப்படுத்தின நாட்கள், நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்கள் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். பிரைஸ் தி லார்ட். எவ்வளோ துன்பத்தை பார்த்துட்டோம், எவ்வளோ கஷ்டத்தை பார்த்துட்டோம் வாழ்க்கையில். அல்லேலூயா. ஆனால் அது தொடர்ந்து வராதபடி ஆண்டவரே, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். கஷ்டத்திலேயே வாழணுன்றது ஆணுடைய சித்தம் அல்ல. அல்லேலூயா. ஏழ்மையிலே இருப்பது ஆணுடைய சித்தம் அல்ல. நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆகையால் நாங்கள் சிறுமைப்பட்ட நாட்களையும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களின் நினைத்து எங்களை சரியாய் மகிழ்ச்சியாக்கும். அல்லேலூயா. எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுங்க. துன்பத்தின் பாதையிலே நடந்தோம், உண்மைதான். ஆனால் அதற்கு சரியான மகிழ்ச்சி. கஷ்டத்தில் நடந்தோம், அந்த கஷ்டத்தை நீக்கும்படி எனக்கு மகிழ்ச்சி. எவ்வளோ பிரச்சனைகளை நாம் பார்க்குறோம். மனிதனுடைய வாழ்க்கை பிரச்சனைக்குரிய வாழ்க்கை தான். ஆனால் அது நிரந்தரமானதாக வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அது மாற்றப்பட வேண்டும். அப்போ மாற்றப்பட வேண்டுமானால் அந்த கிருபை எங்களுக்கு கொடுங்க. அல்லேலூயா. உம்முடைய கிருபை எங்களுக்கு கொடுத்தீங்கல்ல, அதை கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாக நாட்களை என்னும் அறிவை தருவார். பிரைஸ் தி லார்ட். கிருபையை கொடுப்பார். துன்பப்பட்ட வருஷங்கள், அல்லேலூயா, சரியாய் நம்மை மகிழ்ச்சியில் நடத்துவார். கஷ்டம் இல்லாமல் வாழ்க்கை ஆசீர்வாதம் இல்லை. ஆனாலும் இந்த உலக பிரகாரமாக நாம் உலகத்திலே போய் தேடினால் அந்த கஷ்டம் தீராது. ஆனால் ஆண்டவருக்குள் வரும் பொழுது அதிலே அந்த கிருபையை கொடுத்து நம்மை உருவாக்குவார். அல்லேலூயா. அதனால்தான் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. சங்கீதம் 94:17-18. கர்த்தர் எனக்கு துணையாய் இராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும். அவர் நமக்கு துணையாய் இல்லாத போயிருந்தால், அவருடைய கிருபை நமக்கு இல்லாமல் போயிருந்தால், நம்முடைய ஆத்துமா மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும். என் கால்கள் சறுக்கிறது என்று நான் சொல்லும் பொழுது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. என் கால்கள் சறுக்கும் பொழுது, அவரை விட்டு விலகி போகும் பொழுது, இந்த பூமியிலே விலகி போகக்கூடிய காரியங்கள் அநேகமாக இருக்கிறது. எத்தனையோ முறை வாழ்க்கையிலே சறுக்கி இருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனையோ விபத்து, ஆபத்து, பிரச்சனைகள் மேல பிரச்சனை, ஏன் இந்த வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு துன்பம் வந்திருக்கிறது.
ஆனாலும் இங்கே கர்த்தாவே, கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசமாயிருக்கும். என் கால்கள் சறுக்கிறது என்று நான் சொல்லும் பொழுது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. இம்மட்டும் அவருடைய கிருபை நம்மை தாங்கி வந்திருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எவ்வளோ பிரச்சனை, பின்வாங்கி போகக்கூடிய அளவுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தது. ஆனால் கர்த்தர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்ம கைவிடவும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மகா பெரிய கிருபை. பிரைஸ் தி லார்ட். ஆகையால் எனக்கு அன்பானவர்களே, சோர்ந்து போகாதிருங்கள், பயப்படாதிருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார். ஏசாயா 22 அதிகாரம் 22 வசனம் 23 வசனம். தாவீதுடைய வீட்டின் திறவுகளை அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். அல்லேலூயா. தாவீதுக்கு அருளின அந்த நிச்சயமான கிருபைகளை, எப்படி ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை அரசனாக மாற்றினாரோ அதுபோல அவருடைய ஆசீர்வாதத்துடைய திறவுகளை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். எப்படி முடியும்? முடியும், நிச்சயமா முடியும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் முடியும். தாவீதுடைய வீட்டின் திறவுகளை அவன் தோளின் மேல் வைப்பனர். அப்ப தாவீதின் மூலமாக அந்த தாவீதை ஆண்டவர் எப்படி தெரிந்து கொண்டாரோ அந்த தாவீதை ஆண்டவர் விட்டுவிடவில்லை. சகல உபத்திரவத்திலும் இருந்த அந்த தாவீதை விடுதலையாக்கி தேவனுடைய ஆசீர்வாதம், தாவீதினுடைய வீட்டின் திறவுகளை நமக்கு கொடுப்பாராம். ஏன் கொடுப்பாராம்? அவருடைய கிருபையை தாவீது கொடுத்தார் இல்லைங்களா? தாவீதுடைய சந்ததியில தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். அல்லேலூயா. இப்ப படுகிற பாடுகள், கஷ்டத்தெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டு அமர்ந்து விடக்கூடாது. காலம் மாறும். காலங்களை மாற்றுகிறவர் தான் நம்முடைய தேவன். காலங்களை, சமயங்களை மாற்றுகிறவர் தான் நம்முடைய தேவன். நமக்கு யாரும் இல்லை என்று நினைக்க வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். உதவி செய்யக்கூடிய சூழ்நிலையிலிருந்து உதவி செய்யாமல் போய்விட்டார்கள் நிறைய பேர்கள். சரி, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கிருபையை வைத்திருக்கிறாரே, அந்த கிருபை நம்மை பெரியவர்களாக மாற்றும். அந்த கிருபை நமக்கு உதவி செய்யும். தாவீதுக்கு அருளின அந்த நிச்சயமான கிருபை நிமித்தம் தாவீதை ஆண்டவர் எப்படி தெரிந்து கொண்டாரோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லும், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. பிரைஸ் தி லார்ட். அவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். கவர்னன்ட், உடன்படிக்கை. தேவன் தம்முடைய பிள்ளைகளை தெரிந்து கொள்வது மாத்திரமல்ல, உடன்படிக்கை செய்கிறார். அந்த உடன்படிக்கையின் மூலம் அவருடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. அவரிடத்தில் கிட்டி சேர சேர, நெருங்கி வர 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 கர்த்தர் நம்முடைய காரியங்களை மாறுதலாய் முடிப்பார். அல்லேலூயா. ஆகையால் தாவீதுடைய வீட்டின் திறவுகளை அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னார். அந்த கிருபையை கொடுத்தார் தாவீதுக்கு. அப்ப தாவீதுக்கு கொடுத்த அந்த கிருபை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இது முடியுமா? முடியாதா? மனுஷனால் கூடாததுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். பிரைஸ் தி லார்ட். தேவனால் எல்லாம் கூடும். நாம் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் மாற மாட்டார். இயேசு கிறிஸ்து மாறவே மாட்டார். அல்லேலூயா. அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு கிருபையை கொடுத்து அந்த கிருபையின் மூலமாக நம்மை உயர்த்தி கொண்டே வருவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவேன். அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாய் இருப்பானா. தன் தகப்பன் வீட்டுக்கு ஆண்டவர் மகிமையான சிங்காசனமாய் அநேகர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக, அநேகர்களுக்கு ஒரு சாட்சி உள்ள பிள்ளைகளாக வாழும்படி ஒரு முன்மாதிரி ஆண்டவர் கொடுப்பார். ஆளுகை கொடுப்பது வேற, சிங்காசனத்தினுடைய ஆளுகை கொடுப்பது வேற, முன்மாதிரியாக சாட்சியாக நம்முடைய தேவன் நம்மை மாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் தான் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனம் என்ன சொல்கிறது? பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவனுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவர்களை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். அல்லேலூயா. நம்மளை எதுக்கு கிருபை கொடுக்கிறாரு? அந்த கிருபை நமக்கு சாட்சியை கொண்டு வரும். அல்லேலூயா. ஏன்னா தாவீதை அவனுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். இதில் முக்கியமான காரியம் என்ன சொல்றாருன்னா, எனக்கு சித்தமானதை அவன் செய்வான். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக பேர் தேடுறாங்க, ஆண்டவரை தேடிக்கிட்டு போறாங்க, எப்படியோ இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். பல வழியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடுறாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு மனுஷனை தெரிந்து கொள்ளும் பொழுது அவர்களுக்கு என்ன சொல்றாரு? எனக்கு சித்தமானதை அவன் செய்வான். நம்ம அவளை நம்பிக்கையை நம் மீது அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு சித்தமானதை, என் இருதயத்துக்கு ஏற்றவனாக தாவீதை கண்டேன், எனக்கு சித்தமானவர்களை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். உங்களை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார், உங்கள் சூழ்நிலையை மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவன், பரலோகத்திலிருந்து நம்மை விசாரிக்கிற தேவன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வலது பாரிசத்தில் இருந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற தேவன் நம்மை தெரிந்து கொண்டபடியினால் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவளாக மாத்திரமல்ல, அவருக்கு சித்தமானதை நாம் செய்வோம் சொல்லி நம் மீது விசுவாசம் வைக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நாம என்ன செய்யணும் இந்த பூமியில? அவருடைய சித்தம், அவர் சாட்சி, அவருக்காக சாட்சி. மனிதன் 1000 பேசட்டும், உலகம் 1000 பேசட்டும். இன்றைக்கு நல்லவர்கள் சொல்லுவாங்க, நாளைக்கு கெட்டவர்கள் சொல்லுவாங்க. இயேசுவே அப்படிதான் சொன்னாங்க. இயேசுவை யாரும் அதிகமாக ஏற்றுக்கொள்ள. அல்லேலூயா. அநேக இடங்களில் அற்புதங்கள் அடையாளங்களை செய்த இயேசு தான் பிறந்த ஊரில் ஒன்றும் செய்ய முடியல. ஏன் காரணம் என்னக்கா? அவரை விசுவாசிக்கல அவர்கள். ஆனால் இயேசுவை நாம் விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. நாம் அவரை விசுவாசிக்கிறபடினால் அவருடைய கிருபை நமக்கு மாறாதையா இருக்கு. பிரைஸ் தி லார்ட். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய மகா பெரிய கிருபை. இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறோம்னாக்க அது நம்முடைய பலத்திலேயோ சுயத்திலேயோ நம்முடைய ஞானத்திலோ அல்ல, தேவன் கொடுத்திருக்க அந்த ஜீவன். அல்லேலூயா. அந்த ஜீவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஜீவன் அவருடைய பார்வையிலே அவருக்கு சித்தமானதை செய்யும் மாத்திரமல்ல, அவருக்கு சாட்சியாக வாழும்படியாக உருவாக்குகிறார். அல்லேலூயா. ஆகையால் கவலைப்படாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். அல்லேலூயா. நெருக்கங்கள் என்னை சூழ்ந்தது, நேசக்கரத்தால் தழுவினீ. நெருக்கங்கள் என்னை சூழ்ந்தது, நேசக்கரத்தால் தழுவினீ. பலனற்று கதறி துடித்தேன்,
புது பலனால் தாங்கினீரே. பலனற்று கதறி துடித்தேன், புது பலனால் தாங்கினீரே. எந்த ஆத்மநேசரே உந்தன் அன்பினில் வாழ்கிறேன், நீரல்லால் யார் எந்த தஞ்சமே. வாழ்க எந்தன் இயேசுராஜனே, வாழ்க என்று துதி பாடுவேன். வாழ்க எந்தன் இயேசுராஜனே, வாழ்க என்று துதி பாடுவேன். உலகம் என்னை வெறுத்தாலும் உமதருளே என்றும் காத்திடும். உலகம் என்னை வெறுத்தாலும் உமதருளே என்றும் காத்திடும். நிலையில்லா வாழ்வில் நிம்மதி உம்மை நினைத்தால் வந்திடுவே. நிலையில்லா வாழ்வில் நிம்மதி உம்மை நினைத்தால் வந்திடுமே. எந்த ஆத்மநேசரே உந்தன் அன்பினில் வாழ்கிறேன், நீரெல்லால் யார் எந்த தஞ்சமே. வாழ்க எந்தன் இயேசுராஜனே, வாழ்க என்று துதி பாடுவேன். வாழ்க எந்தன் இயேசுராஜனே, வாழ்க என்று துதி பாடுவேன். கண்ணீர் பெருகினால் உன்னில் உள்ளம் ஒருகுமே. கண்ணீர் பெருகினால் உந்தன் உள்ளம் ஒருகுமே. கண்மலையின் தேனினாலே கர்த்தா என்னை தேற்றுவீரே. கண்மலையின் தேனினாலே கர்த்தா என்னை தேற்றுவீரே. எந்தன் ஆத்மநேசரே உந்தன் அன்பினில் வாழ்கிறேன், நீரெல்லாம் யார் எந்தன் தஞ்சமே. வாழ்க எந்தன் இயேசுராஜனே, வாழ்க என்று துதி பாடுவேன். வாழ்க எந்தன் இயேசுராஜனே, வாழ்க என்று துதி பாடுவேன். அல்லேலூயா. ரோமர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள். அல்லேலூயா. இப்ப நம்ம எப்படி நீதிமானாக்கப்படுறோம்? அவருடைய கிருபையினாலே. இலவசமாய், அது இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. அந்த கிருபை தான் நம்ம நீதிமானாக மாற்றுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் அவருடைய கிருபையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கவலைப்படாதிருங்கள். 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் என்ன சொல்லுவது? ரோமர், ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படியெனில் ஒருவருடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவு அவர் மேல் அதிகமாய் பெருகியிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவு அநேக மேல் அதிகமாய் பெருகியிருக்கிறதா. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளுக்கு கிருபையின் மேல கிருபை வைத்திருக்கிறார். அவர் நம் மீது அன்பு கடைசி வரையிலும் நம் மீது அன்பு வைத்திருக்கிறார். நம் மீது இரக்கம் வைத்திருக்கிறார். நமக்கு தயவு பண்ணக்கூடியவராக இருக்கிறார். இந்த கிருபை யார் மூலமாக வருகிறது? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு வருகிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து, அவர் மூலமாக கிருபையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். 17ஆம் வசனம், அல்லாமலும் ஒருவருடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆட்கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே
ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமே. ஆளக்கூடியவர்களாம், ஆசீர்வதிக்கப்படக்கூடியவர்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் மூலமா அந்த கிருபையை நமக்கு கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயமே. நம்ம ஆள பிறந்தவர்கள். அதனால தான் வேதம் சொல்வது, ராஜாக்களும் நாங்களே ஆசாரியர்களும் நாங்களே. அல்லேலூயா. நம்மளை ஆண்டவர் ராஜாக்களை போல ஆளும்படியாக வைத்திருக்கிறார், அந்த இயேசு கிறிஸ்துவின் மீது இருக்கிற அந்த கிருபையின் மூலமாக. ஆகையால் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம், மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாக பெருகிற்றோம். அதுதான் இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். எப்படி ஒரு மனுஷனுடைய ஒருவருடைய பாவம் எப்படி மன்னிக்கப்படுகிறது? இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களையும், இயேசு கிறிஸ்துடைய இருக்கிற ஒரு இடத்துல இருக்கிற அந்த கிருபை, அல்லேலூயா, யாருக்குள்ள பாவம் அதிகமாக இருந்துச்சோ அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் கிருபையை கொடுத்து தாம் பிள்ளைகளாய் தெரிந்து கொண்டாராம். அல்லேலூயா. ஆகையால் தான் பாவியாகிய என் மீது கிருபையாயிரும். அவர் நம்மளை நியாயம் தீர்த்தாக்க எப்பயே போயிருப்போம். அல்லேலூயா. ஆனால் அவர் கிருபையை கொடுத்தார். என் பிள்ளை, அல்லேலூயா, பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமாக பெருகிறது. பிரைஸ் தி லார்ட். அதனால ஆண்டவர் தம்மிடத்தில் வரும் பொழுது எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் அவர் கிருபையை கொடுத்து மன்னிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் வேதம் சொல்கிறது, எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்தார். இது மனிதரிடத்தில் யார்ட்டையும் எதிர்பார்க்க முடியாது. இந்த கிருபையினால தான் நம்முடைய பாவங்களை கர்த்தர் மன்னிக்கிறார். அது மாத்திரமல்ல, பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகினதான். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் தன்னிடத்தில் வந்தவர்களை அவர் புறம்பே யாரையும் தள்ளவே இல்லை. எப்படியேற்பட்ட ஆளாக இருந்தால் தள்ளுறதில்லை. மனுஷன் தள்ளுவான், அது வேற விஷயம். உலகம் தள்ளும், இயேசு கிறிஸ்து தள்ள மாட்டார். ஏன்னா அவர் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார், சிலுவையின் மரண பரியந்தம். அப்ப நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறாரு. அதுதான் மாதத்தில் அவருடைய சமூகத்தில் வரும்பொழுது அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம்? எடுத்துக்கொள்கிறோம். பாவ மன்னிப்பு பெறுகிறோம். அது பாவத்தில் இருக்கிறதால பெறுறதில்ல, நமக்கு கொடுத்தாரு இலவசமாக, ஈவா கொடுத்தாரு, நமக்கு பெரிய ரட்சிப்பை கொடுத்தாரு, மனம் திரும்புதலுக்கு உண்டான காரியங்களை ஏற்படுத்தினாரே, அவருக்கு நன்றி சொல்லும்படியாகத்தான் நாம் வரோம். அல்லேலூயா. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆட்கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. அல்லேலூயா. அப்ப பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆட்கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆட்கொண்டது. அதனால ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு நித்திய ஜீவன் உண்டு. பரலோகம் எப்பொழுதும் உண்டு. பரலோகம் தம்முடைய பிள்ளைகளுக்கு திறந்து வச்சிருக்கிறாரு. காரணம் என்ன? நமக்காக நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து, கல்வாரி சிலுவையிலே மரித்த பாவங்களை மன்னித்து அந்த கிருபையை கொண்டு நம்ம நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கும்படி கிருபை பாராட்டுகிறார். அல்லேலூயா. அந்த கிருபையை மறந்து விடாதீங்க. நமக்கு ஆண்டவர் அந்த கிருபையை கொடுத்திருக்கார். தேவனுடைய கிருபையை கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய கிருபை, அந்த கிருபைக்குள் வந்துட்டா அது ஒரு அடைக்கல பட்டணம். அது அந்த கிருபைக்குள் வந்துட்டா ஒருவரையும் அவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் எனக்கு அன்பானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதிருங்கள், பயப்படாதிருங்கள். தாவீதுக்கு அருளின அந்த நிச்சயமான கிருபைகளை நமக்கு கொடுத்து நம்மை பலப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார்.
ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். தாவீதை தெரிந்து கொண்டார், கிருபையின் மேல கிருபை கொடுத்தார், ராஜாவாக மாற்றினார். அவர் யாரை ஏற்றுக்கொள்ள, ஆனால் தேவன் ஏற்றுக்கொண்டார். கர்த்தர் தாவீதை ஆசீர்வதித்தார். இந்த கிருபை உங்களுக்கு, தாம் அபிஷேகம் பண்ணினவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். அல்லேலூயா. எதன் ரட்சிக்கிறாரு? இந்த கிருபையின் மேல, கிருபையின் மூலமாக ரட்சிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் இந்த கிருபையை மறந்து போகாதீங்க, இயேசுவை மறக்காதீங்க. அவரை தேடுவது, வேதத்தை படிப்பதும் ஜெபிப்பதும் நாம் ஆசீர்வாதத்தை பெறும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நாம் ஜெபிப்போம். கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாகிய ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே, தருமையான மனமகிழ்ச்சியான இந்த காலை ஆராதனையிலே உடைய கிருபையை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அதிகமாக கொடுத்தீங்கப்பா. ஆண்டவரே, உடைய கிருபை மாறாததுப்பா. உடைய கிருபை ஒரு நாளும் மாறாததுப்பா. உடைய வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாங்கிய எதிர்பார்ப்புகள், திட்டம், தீர்மானம், உடைய சித்தம் ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேறட்டும். சுகபலன் தாருங்க, ஆரோக்கியம் தாருங்க. ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக வாழ கிருபை பாராட்டுங்க. தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தேவநாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென்.